ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் காலையிலே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஃபீல் ஆஃப் மாஸ்க் மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் வந்து இது சேல் மெத்தடாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை, நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? இன்றைக்கி வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ரா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டில்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 68 கிராம். அதுக்கப்புறம் பாலிவினை ஆல்கஹால். இது வந்து எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீல் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்ம முகத்தில் இருந்து டெஸ்டல்ஸ் அனைத்தையும் வெளியே கொண்டு அது என்ன சொல்கிறது, பாலிவினை ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணி பீல் பண்ணி எடுக்கும்போது பிளாக் ஹெட்ஸு ரிமூவ் பண்ணும். சரிங்களா? எக்ஸஸாக இருக்கிற ஆயிலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஸ்மூத் அண்ட் பிரைட் லுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்சஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு போடுறது ரொம்ப அவசியமானது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சார்கோல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் சார்கோல் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பீட்ரூட் பவுடரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடரு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டெப் 1, 2 இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எந்த அளவு நான் வாட்டர் கொடுத்துருக்கணும் அந்த அளவு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். சரிங்களா? 70 டிகிரிக்கு மேலே வாட்டர் வந்து ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து சார்கோல் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து சார்கோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் பவுடர் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் பாலிவினை ஆல்கஹால். இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம வாட்டரில் வந்து கொஞ்சம் டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு சர்க்கரையாட்டம் இருக்கும். நம்ம கொஞ்சமாக இன்றைக்கி வாட்டரை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை டபுள் பாயில் பண்ணிக்கலாம். 70 டிகிரிக்கு மேலே வரணும் சூடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லா வீடியோவுமே நம்ம கிளியராக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் வெளியே போய் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் இந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் கிளியரன்ஸாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அதுலேயும் வந்து கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், எப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அப்போ 1000 கொஸ்டின் நம்மளுக்கு வரும். நல்லா 70 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆனதுக்கப்புறம் வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தண்ணிக்குள்ளே போடும்போதே அந்த பாலிவினை ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய்க்குள்ளே ஒரு சர்க்கரையை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சு நிற்கும். நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் நம்ம செய்யணும். சரிங்களா? கொஞ்சமாக கலக்கி விட்டு நீங்கள் கொஞ்சமாக போட்டு வாட்டரில் கலக்கி விட்டுட்டே இருங்க. நீங்கள் ஸ்டவ்வுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம ஊற்றிருக்கிற அந்த வாட்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொதிச்சு வாட்டரோட அளவும் நம்மளுக்கு கம்மியாயிரும்.
கொஞ்சம் கரையிறதுக்கு, தண்ணியோட டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு ஃபுல்லாக கரையணும்னு இல்லை, ஓரளவுக்கு கரைஞ்ச உடனே நீங்கள் சார்கோல் பவுடரை அதோட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சார்கோல் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கரையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இதெல்லாம் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சரிங்களா? ஓரளவுக்கு கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி வாட்டரும் பார்த்திங்கன்னா சுண்டி போயிடக்கூடாது. பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சார்கோல் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரினில் ஜாங்தன் கம்மை நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக கிளிசரின், நம்ம கிளிசரினோட அளவு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா, 2.2 கிராம் கிளிசரின் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஒரு 1 கிராம் ஜாங்தன் கம் போட்டு நான் கலக்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து திக்னஸ் பார்த்துக்கோங்க. திக்னஸ் இருந்தால், ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் மட்டும் ஜாங்தன் கம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாங்தன் கம்மை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? ரொம்ப திக்காயிரும். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொப்ளின் லைகோல், இது ஒரு நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்டடாக இருக்கிறதுக்காக தான் ப்ரொப்ளின் லைகோல் நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டில்டு வாட்டர் எடுக்கிற இடத்துல நம்ம ரோஸ் வாட்டர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஹைட்ரோசோல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்குமே கொஞ்சம் திக்காக தான் இருந்தது. நீங்கள் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் ஜாங்தன் கம் யூஸ் பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 41 டிகிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து 40க்கு கீழே போகணும். இப்போ வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து செஞ்சு பார்த்தா தான் அளவாக. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 15 கிராம் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ஒரு 50 கிராம் மட்டும் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நிறைய புரியலன்னு சொல்கிறீங்க. புரியாதவங்களுக்கு கிளாஸுமே நான் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரொம்ப திக்காக போடாதீங்க. கொஞ்சம் தண்ணி என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. ரொம்ப திக் லேயராக போடாமல் லைட்டாக போட்டு எல்லா பக்கம் அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப திக் லேயராக இருந்ததுன்னா நம்மளுக்கு காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் பீல் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த பீலப் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். சரிங்களா? எக்ஸஸாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட்ஸு, அந்த மூக்குக்கு பக்கத்துலலாம் நிறைய பேர்த்துக்கு கருப்பாகவும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் அண்ட் பிரைட் ஆகும். வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1 இல்லாட்டி 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சார்கோலை வந்து அதிகமாகவும் நம்ம சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அளவு கொடுத்துருக்கணும் அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் சார்கோல் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம சார்கோல் சேர்க்கும் போதும் ரொம்பவே ஸ்கின்னை ட்ரை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக நான் பீலாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மெத்தடில் நீங்கள் இந்த பீலாக் மாஸ்க் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு சேல் மெத்தடாகவும் நீங்கள் கொண்டு போகலாம்.
சரிங்களா? ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரா மெட்டீரியலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பீலாப் மாஸ்க் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.